அனைவருக்கும் வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆன 36வது நாளே ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு. இதை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதித்திட்டமே இருந்திருக்கு. ஸோ அந்த சதித்திட்டம்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தில் சித்திப்பட் மாவட்டத்தை சேர்ந்த ஷியாம்லா அப்படின்ற ஒரு 19 வயசு பொண்ணுக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. புரோக்கரை கூட்டிகிட்டு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ புரோக்கர் சின்ன நிஜாம்பேட்டை சேர்ந்த சந்திரசேகர் அப்படின்ற ஒரு 24 வயசு பையனோட ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்ததும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, அந்த பொண்ணுக்கும் பிடிக்குது. இப்போ உடனடியாக ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தின் பேரில் 2022 மார்ச் 23 பிரம்மாண்டமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கப்பல்ஸ் மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு போகிறது, பார்க் போகிறது, பீச் போகிறதுன்னு சொல்லி லைஃப் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி இந்த ஷியாம்லா ஆசைப்பட்றாங்க. ஸோ தன்னோட கணவர் என்ன பண்ணுறாருனாக்கா பைக்கில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டயத்தில் இந்த ஷியாம்லாவோட மாமியாருக்கு ஒரு கால் வருது. இந்த கால் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஷியாம்லா தான் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணினதும் ரொம்ப பதட்டப்பட்டு அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. அதாவது நானும் உங்கள் பையனை சாமி கும்பிட வந்தோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு பார்த்தா அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதும் இவங்க மாமியாராக இருக்கட்டும், இந்த ஷியாம்லாவோட ஃபேமிலின்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட என்னாச்சு டாக்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி அவரை கூட்டிகிட்டு வர்ற வழியிலே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதும் உடனடியாக அந்த ஷியாம்லா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்யாணமாகி 36வது நாளே இந்த பையன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லி ஒருத்தராலையும் இந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 174 கேஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டல் வராங்க. இந்த பாடி என்ன பண்ணுறாங்கனாக்கா அட்டாப்சிக்காக ஜிஹெச் அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் பிஎம் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா பாடியை அவங்க உறவினர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் இந்த சந்திரசேகரோட இறுதி சடங்கை நல்லபடியாக முடிக்கிறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஷியாம்லா இந்த சந்திரசேகரோட ஃபோட்டோ முன்னாடி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அது வருத்தம் தாங்க முடியல. ஏன்னா மேரேஜ் ஆகி 36 நாள் தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஃபேமிலியில் யாருனாலையும் இந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னா, திடீர்னு பார்த்தா இந்த இறந்து போன சந்திரசேகரோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட பையன் இறந்து போனதுக்கு பின்னாடி எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அவன் இயற்கையெல்லாம் செத்த மாதிரி தெரியலன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னாக்க என் மருமகள் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு க்ளூவும் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷியாம்லாவை கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்தது, என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கனாக்க, நானும் என்னோட கணவரும் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். அப்போதைக்கு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் இது சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய விதத்தில் அந்த பொண்ணு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் வருது. அதாவது இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய சதித்திட்டம்லாம் பார்த்திங்கன்னா திட்டிருக்கான்னு சொல்லி போலீஸே ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஷியாம்லாவுக்கு வயசு 19 ஆகுது. இந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷியாம்லாவோட பேரண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி புரோக்கரை கூட்டிகிட்டு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கும்போது சந்திரசேகர் அப்படின்ற ஒரு 24 வயசு பையன் ஃபோட்டோ அவர் காட்டுறாரு. ஸோ இதை பார்த்ததும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனால் அந்த ஷியாம்லா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த பொண்ணு ஆல்ரெடி சிவகுமார் அப்படின்ற ஒரு 20 வயசு பையனை லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த பொண்ணு அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னாக்க ஃபேமிலியோட மானமே போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு அர்ஜென்ட்டாக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த சந்திரசேகர் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஃபேமிலி முடிவு பண்ணி கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மார்ச் 23 2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரேஜ் நல்லபடியாக நடக்குது. நடந்ததுக்கப்புறம் இந்த அப்பாவி மாப்பிள்ளையான இந்த சந்திரசேகருக்கு இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. இவங்க ஃபேமிலிக்கும் இது தெரியாது. என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த பொண்ணு ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட கணவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏப்ரல் 19 2022 அன்றைக்கி இந்த சந்திரசேகரை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா திடீர்னு பார்த்தா வாந்தி எடுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா தலை சுத்தல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இமீடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா இவருக்கு சேரலை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லபடியாக உடம்பு சரியாயிருது. ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த சந்திரசேகர் சாப்பாட்டில் இந்த பொண்ணு விஷம் கலந்துருக்காங்க. அதாவது தன்னோட கணவரே கொள்றதுக்கு விஷம் கலந்துருக்காங்க. ஏன்னா எப்படியாவது இந்த சந்திரசேகர் தீர்த்து கட்டிட்டு தன்னோட காதலன் சிவகுமார் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னோட கணவரை தீர்த்து கட்ட அந்த பொண்ணு துணிஞ்சிருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் இது ஃபுட் பாய்சன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னதுனால இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா தான் மேலே வந்து சந்தேகப்படலை அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அடுத்த அட்டெம்ப்ட் ஆரம்பிக்கிறாங்க. 2022 ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து இந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட கணவர் வந்து கோயிலுக்கு கூப்பிட்றாங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஸோ நீங்கள் வந்து பொழைச்சி வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், இதனால் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஸோ குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த அப்பாவியான இந்த சந்திரசேகர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இவரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம இங்கே இருக்க வேணாம், ரொம்ப போர் அடிக்குது, வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஓகேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வராரு. இப்போ 2 பேரும் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அதாவது கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்பாங்க. ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து குறுக்க நிற்குது. ஸோ நின்னதுக்கப்புறம் ஏன் என்னென்ன ஒன்றும் புரியல இந்த சந்திரசேகருக்கு. காருக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு 5 பேர் இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டக்குன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நபரை வந்துட்டு முடிச்சு கட்டிடுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்த 5 பேரில் ஒரு நபர் வந்து இந்த ஷாம்லாவோட லவர் சிவகுமார். மீதி 4 பேர் யார் அப்படின்னாக்க ஒருத்தர் வந்து இந்த ஷாம்லாவோட பிரதர், அவர் பேர் வந்து பார்கவா. இன்னொருத்தர் வந்து அவரோட மைத்துனர் சாய் கிருஷ்ணா. அடுத்து சிவகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், ராகேஷ் ரஞ்சித்னு சொல்லி 2 பேர். மொத்தம் 5 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ அந்த 5 பேரில் 4 பேர் வந்து அவரோட கை காலெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் இந்த பொண்ணு ஷாம்லாவும் அந்த பொண்ணோட லவர் சிவகுமார் 2 பேரும் தான் இந்த பையனை வந்து கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலேயே முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இந்த சந்திரசேகருக்கு வந்து தான் எதுக்காக சாகுறோங்கிறது சுத்தமாக அவருக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா தன்னோட மனைவியை வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணும்போது என்ன நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பாடியை வந்து காரில் ஏற்றிட்டு வந்து கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுடுறாங்க. போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த சந்திரசேகர் ஓட்டிகிட்டு வந்த பைக்கையும் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இந்த டயத்தில் தான் இந்த ஷாம்லா வந்து தன்னோட மாமியாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னோட கணவர் வந்து இது மாதிரி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, மூச்சு பேச்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை பண்ணியிருக்காங்க. கடைசியில் போலீஸ் வந்துட்டு பிஎம் பண்ணினதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆக்சுவலாக கைக்கு வருது. இந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த நபர் வந்து இறந்து போனது வந்து இயற்கை மரணம் கிடையாது, இவர் வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்லேயும் கிளியராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா என் மருமகள் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொன்னது எதுக்காக அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வந்து கணவர் இறந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ஃபோட்டோ பார்த்து. ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா எப்போ பார்த்தாலும் மொபைல் வந்து சிரித்து பேசிகிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம்னு சொல்லி தொடர்ந்து இந்த பொண்ணு வந்து மொபைலில் பேசிக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தன்னோட பையனை வந்து இந்த பொண்ணே ஏதோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு தான் வந்து போலீஸில் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணோட மொபைல் கால் டீட்டெயில்ஸில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் அவங்க கணவர் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ கால் டீட்டெயில்ஸில் கூட அந்த பொண்ணுக்கு வந்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தாக்க அந்த பொண்ணு வந்து யாருக்கும் தெரியாமல் இன்னொரு சிம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இன்னொரு சிம்மை எடுத்து தன்னோட மொபைலில் பேசிக்கிறது தன்னோட லவரோட, அதுக்கப்புறம் அந்த சிம்மை எடுத்து மறைச்சி வச்சுருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த பொண்ணு இதே வேலையை தான் பார்த்துருக்காங்க. 2022 மே மாதம் சித்திபெட் கோர்ட்டில் வந்து இந்த 6 பேரை வந்து ஆஜர் பண்ணுறாங்க. ஆஜர் பண்ணி ஜெயிலில் வந்து போடுறாங்க. இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட எல்லாரோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது 20 to 25க்குள்ளே இருக்காங்க. இந்த 6 பேர் மேலேயும் என்னென்ன கேஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 302 ஐபிசி போட்டிருக்காங்க, அதாவது கொலை குற்றத்துக்கான அந்த செக்ஷன். அடுத்து 120B போட்டிருக்காங்க, அதாவது சதி திட்டம் தீட்டினது. அடுத்தது வந்து 201 போட்டிருக்காங்க, அதாவது இந்த ஆதாரத்தை எல்லாம் அளிக்கிறது, அதே மாதிரி பொய்யான ஒரு தகவல் கொடுக்கறது. அதாவது இவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவல் சொன்னதுக்காக இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவங்க யாருக்குமே வந்து பெயிலும் கொடுக்கவே கிடையாது. கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த கேஸில் வந்து எல்லா எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி யாரையும் வந்து நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி யாரையும் வந்து கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாம். ஒரு வேலையவே வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது. நீ இந்த வேலைக்கு தான் போகணும், நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அதை திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களே அதை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி திணிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு சூசைடோ இல்லை ஒரு மர்டரோ வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பொண்ணு மேலேயும் ஒரு விதத்தில் தவறு இருக்குது ஷியாம்லா மேலே. என்ன அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுறதுக்கே துணிஞ்ச இந்த பொண்ணு வந்து தான் லவ் பண்ண பையன் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமாக அவங்க வீட்டில் இருக்க தெரியல. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொண்ணு வந்து பிளாக்மெயில் பண்ணி ஒரு வழியாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாக்கா தான் பொண்ணு வந்து செட்டில் ஆயிடுவாங்க, பிரச்சனை ஓவர்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து அந்த பொண்ணு வந்து நாசமாக்கியிருக்கு. இந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து என்ன தைரியத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கொலையெல்லாம் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் பண்ணுவீங்க,
கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து போலீஸே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெனாவட்டா, இல்லை போலீஸ் எல்லாம் வந்து முட்டாள் நினச்சிட்ருக்கீங்களான்னு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தவறில் எந்த ஒரு க்ளூவும் இல்லை அப்படின்னாலும் போலீஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.